Hi. சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸான சண்டேயில் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணுறேங்கிறது தான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக பண்ணுறது. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக முடி கொட்டுது, முடி வந்து ரொம்ப ரஃப்னஸாக இருக்குது, ஸோ அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா ஆயில் வச்சுட்டு குளிக்கும்போது நம்ம ஹேர் இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதே ஆயிலை வந்து நீங்கள் கேட்கலாம் டே ஃபுல்லாக வச்சுருக்கலாமான்னு. ஸோ ஆயில் வந்து டே ஃபுல்லாக நம்ம தலையில் வச்சுட்டு சுற்றும் போது அந்த ஆயில் இருக்கிற இடத்துல இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்து படிஞ்சு அது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஈவன் வந்து நம்ம ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப ஃபங்கல் இன்ஃபெக்ட் ஆகிட்டு நம்ம அந்த ஒரு டேண்ட்ரஃப் வந்து இந்த மாதிரி நெத்தியில் வரும்போது நம்மளுக்கு ஆக்னீஸாக வரும். ஸோ இங்கே நான் ஒரு 4 நாளாக வந்து இன்றைக்கி தலை குளிக்கல. ஏன்னா வந்து இங்கே குஜராத்தில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ நார்த் சைட் ப்ராபபிளாக வந்து இந்த டைம் வந்து கிளைமேட் ரொம்ப கோல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், அதுக்கு பயந்துகிட்டே வந்து நான் தலை குளிக்கல. ஆக்சுவலாக சுடு தண்ணி நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஹேருக்கு. ஸோ அதனால் பச்சை தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறனால எனக்கு அது வந்து பயமாக இருந்தது. ஸோ அதனால் நான் விட்டதால் என்ன ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்குது. டேண்ட்ரஃப் வந்து ஸ்கேல்ஃப் ட்ரை ஆச்சுன்னா டேண்ட்ரஃப் என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு இதுக்கு ரெகுலராக வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இந்த மாதிரி ஆயில் ஏதாவது வச்சு நீங்கள் தலையில் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிங்க. ஸோ இது வந்து என்னோட அது என்னது சொல்லுவாங்க, கலூஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஆனியன் சீட்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த கலூஞ்ச் இந்த எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்து நான் எப்பயுமே வந்து தலையில் ஊற வச்சு குளிப்பேன். ஸோ நம்ம ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ஷைனியாக இருக்கிறதுக்கும் நம்ம டேண்ட்ரஃப் எல்லாம் வர்றதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். வெந்தயம் ஆக்சுவலாக உடம்புக்கு குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் இந்த ஆனியன் சீட்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நான் இந்த எண்ணெய் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். வந்து அமேசானில் வருது ஃபில்லர் வந்து. ஸோ இந்த ஃபில்லரில் எடுத்து தான் வந்து நான் ஹேரில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படியே நம்ம ஹேரில் பண்ணும்போது எல்லாமே வழிஞ்சு முகத்தில் வரும். ஸோ முகத்தில் வரும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஃபேஸில் வரும்போது நம்மளுக்கு ஆக்னி தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஆயில் ஃபேஸில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின் டைப். சில பேர் எல்லாம் தலை குளிக்கும் போது முகத்துலலாம் எண்ணெய் ஊற்றுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்னியும் வராது. நம்மளை மாதிரி அப்பாவிக்கு தான் வந்து நிறைய இந்த மாதிரி வரும். ஹேர் அந்த மாதிரி நல்லா பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம போட்டுகிட்டே வரும். ஸோ கீழே ஒழுகுற மாதிரி இருக்குது. ஸோ அதான் இந்த இடத்துல இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி உள்ளே விட்டுடணும். ஸோ இப்போ வந்து ஜென்டிலாக ஒரு மசாஜ் வந்து கொடுக்கணும். நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எண்ணெயே வந்து நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெது சூட்டில் ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னும் ஸ்கேல்ஃப்குள்ளார நல்லா எண்ணெய் போகும். ஸோ மாய்ஸ்சரைசராக இருக்கும். நீங்கள் நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், எண்ணெய் போடலன்னா ஹேர் எப்படி வளரும் அப்படின்னு. அது அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஸ்கின்னிலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆயில் இருக்குது. கையில் மேலே தலையில் உடம்பு ஃபுல்லாகவே வந்து உள்ள ஆயில் சுரக்கும். ஸோ அது ஒரு லிமிட்டுக்கு மேலே சுரக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. ஒரு லிமிட்டில் எல்லாருக்குமே சுரந்துட்டு தான் இருக்கும் ஆயில் வந்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து தலை குளிக்கலைன்னா ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஃப்லாம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற ஆயில் தான் வந்து அந்த மாதிரி செக்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஆயிலே சுரக்கிற இடத்துல நம்ம மேலே நிறையா ஆயில் ஊற்றும் போது அது லிட்டலாக நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஃபெக்ட் தான் பண்ணும். டர்ட் அதிகமாக சேரும், டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வர்றதுனால இந்த நெத்தியில் ஆக்னி வரும். ஸோ ஒரு 4 நாள் குளிக்காதனாலே எனக்கு காட்டி கொடுத்துச்சு பாருங்கள், நெத்தியில் இங்கே ஒரு ஆக்னி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆக்னியை நான் இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே டச் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்னி வந்து ஃப்ளையர் அப் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபேஸ்லேயே கை வைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 15 minutes 1/2 hour கிட்ட நான் ஃப்ரீ தான். ஸோ இந்த டைமில் வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுற வேலையை வந்து நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அது கூடவே வந்து என்னோடய ஃபேஸ் பேக்கையும் நான் போட்டுட்டு வந்து பார்க்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நைட்டு ஸ்கின் கேர் பண்ணது இன்னும் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலை. நீ காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால பசங்களுக்கு சமையல் பண்ணவே டைம் ஆகிடுச்சு, குளிக்க டைம் இல்லை. ஸோ 4:30க்கு டெய்லி நான் எழுந்திரிப்பேன். ஸோ அப்போவே வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிடுவேன். இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் தருது. ஒரு 1 வீக்குக்கு வந்து அந்த பிரைட்டன் வந்து லாஸ்ட் ஆகும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் பேக். ஸோ அதுவும் இல்லாமல் இது க்ளே மாஸ்க் மாதிரி வேறையா நம்ம ஃபேஸில் போட்டால் உடனே நம்மளுக்கு ஆக்னி வருது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் செய்கிற டை ப்ராடக்ட்டே நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட டைரெக்டாக நிறையா கெமிக்கல் வந்து தலையில் படும்போது அதுவுமே கூட ஸ்கேல்ஃப் ரொம்ப ட்ரை ஆக்கிட்டு டேண்ட்ரஃப் வந்து வரும். ஸோ யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு எதுவாக இருந்தாலும் ஒரு 2-3 ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் என்னோடய ஹேருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கீழே ஊற்றிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டைல்யூட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் நம்ம ஸ்கேல்ஃப் வந்து நரிஷ்டாக ஃபீல் ஆகும். ஸோ இதுலேயே நிறைய பேர் வந்து ஆயிலெல்லாம் ஊற்றுறாங்க. பட் ஆனால் என்னோடய ஸ்கேல்ஃப் அதிகமாக ஆயில் சுரக்கிறதுனால நான் ஆயிலெல்லாம் சேர்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஹேரில் நல்லா வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு டிப் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையை நல்லா டவலாலேயே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு தண்ணியெல்லாம் வழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஹேரை வந்து ஃபேன் காற்றுல வந்து காய வைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரம். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸோடது, பயோலாக்து. ஸோ எனி ஹேர் சீரம் நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% காஞ்ச ஒரு ஹேரில் இந்த மாதிரி வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் 70% ஆன ஹேரில் வந்து இந்த மாதிரி ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நம்ம ஹேர் வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா சில்கியாக, நல்லா ஃப்ரிஸ் ஃப்ரீயாக, நல்லா ஒரு சூப்பராக வந்து தெரியும். ஸோ நிறையா பேர் செலிப்ரிட்டியோட ஹேர் வந்து எப்படி இவ்வளோ சில்கி சாஃப்ட் ஷைனாக இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து நல்ல ஹேர் சிரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ளோ ட்ரை வந்து இதுதான். ஸோ இது வந்து பேனாசோனிக்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஒரு 13 வருஷம் முன்னாடி வாங்கினது. இப்போ வரையும் நான் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்து வருது, லைக் ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து ப்ளோ ட்ரை வருது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சவுண்ட் வரும், டோன்ட் மைண்ட் த சவுண்ட். ஸோ இப்படி தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுமா, ஹேர் க்ரே ஆகுமா, ஒயிட் ஹேர் வருமா, ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கி 13 வருஷம் வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த க்ரே ஹேரும் இல்லை, ஹேர் ஃபாலும் இல்லை, ஹேர் டேமேஜும் இல்லை. அதுக்கு ரீசன் வந்து நான் என்னோடய ஹேரில் ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஹேர் 70% இருக்கும் போதே வந்து சீரம் அப்ளை பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிற கொஞ்சம் வெட் ஹேரை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஈரமாக ஹேரை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டை போட்டுட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு, ஸோ நம்ம ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், முடி ரொம்ப பிடுங்கிட்டு வரும். அப்போ தான் ஸோ இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி சேஃப் தான். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஹேர் ரொம்ப சேஃபாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஹேரை வந்து அப்படியே சீரம் போட்டு காய வச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் சில்கியாக இருக்கும், ஆனால் ஃப்ரிஸ் ஃப்ரீ வந்து குறையாது. ஸோ நான் வந்து ப்ளோ ட்ரை எதுக்கு பண்ணுறேன்னா, அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ எல்லாம் இல்லாமல் ஒரு ஷைனி லுக்கை வந்து கொடுக்கணுங்கிறதா. அந்த போட்ட சீரம் வந்து இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேர் இன்னும் சில்கியாக, சாஃப்டாக, ஷைனிங்காக தெரியும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த ப்ளோ ட்ரை. ஸோ நான் இல்லை, நிறைய பேர் பண்ணுவாங்க. அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ஸோ என்னோடய ஹேர் வந்து இப்போ வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இந்த மாதிரி பெரிய பெரிய பல் இருக்கிற ஒரு கோம்பு எடுத்து ஃபுல்லாக சீவி விடுங்க. எப்போவுமே ஈரமாக இருக்கிற ஹேரில் வந்து தலை சீவவே கூடாது. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப 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 டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் இது ரொம்ப உங்களுக்கு வந்து சேஃபு. ஸோ நம்மளுக்கு ஹேரும் வந்து நிறைய பிடுங்கிட்டு வராது. இந்த மாதிரி 2-3 நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து குளிக்க போகிற நேரத்தில் ரொம்ப அதிகமாக கொட்டி பிடுங்கிட்டு வரும்ல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. 2 நாளைக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து அதிகமாக கொட்ட மாட்டேங்குது. ஸோ டெய்லி வந்து ஸோ அதே 4-5 நாளைக்கு ஒரு தடவை மறந்து போய் சோம்பேறி பட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஹேர் வந்து லிட்டரலாக அவ்வளோ வந்து பிடுங்கிட்டு வரும். அது ஏன்னு அந்த ரீசன் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நம்ம ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால எல்லாமே உருகிட்டு வரும். அதனால தான் சொல்கிறது, என்ன ஆனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தான் நான் வந்து ஹேரை வந்து இப்போ கோம் பண்ணேன். ஸோ எவ்வளோ வந்து சாஃப்டாக அந்த ஒரு சில்கினஸ் தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் இந்த ஹேரை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து எப்படி பண்ணேன்னா, இப்போ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிற ட்ரையர் போட்டு நம்ம ஹேரை வந்து முழுசாக ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த சூட்டோடையே என்ன பண்ணுறோம்னா, ஹேரை இந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சீஸ் எடுத்துக்கோங்க. க்ரன்ச்சீஸில் வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகாது. நம்ம நார்மல் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் அதில் நிறைய பிடுங்கிக்கிட்டு வரும். ஸோ டைட்டாக வேற போடுவோம். இந்த க்ரன்ச்சீஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பிடுங்கிட்டு வர்றதுக்கு சான்ஸ் கம்மியாக. ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஒரு பன் வந்து போடுங்க. லூஸாக இருக்கும் என்னோடய பன் வந்து. ஸோ அந்த மாதிரி பன் போட்டுட்டு இப்படி நல்லா, இது ஒரு லூஸான ஒரு பன், இது பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லூஸ் பன் போடும்போது நம்மளுக்கு இந்த ஃபோர் ஹெட் கிட்ட இருக்கிற ஹேர் எல்லாம் வந்து பிடுங்கிக்கிட்டு வராது. ஸோ இப்போ வந்து நான் முகத்தை குளிச்சுட்டு வந்ததோடு இருக்குது, முகம் எதுவும் போடு. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து 2 ஃபிங்கர் தான் வரும் போட்டிங்கன்னா. எப்போ குளிச்சுட்டு வரேனோ நான் அப்பயே வந்து சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் எங்கே வெளில போனாலும் போவேன். பென்சில் போட்டுட்டு பொட்டு, என் முகத்துக்கு இந்த சின்ன பொட்டு தான் நல்லா இருக்குங்கிறனால நான் இது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அவ்வளோதான் பொட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லிப் பாம் போட மறக்கவே மறக்காதீங்க. ஸ்பெஷலாக வந்து இந்த வின்டர் சீசனில் லிப்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ இவ்வளோ தான். நான் பவுடர் எதுவுமே அடிக்க மாட்டேன். அப்படியே அடிக்கணுன்னாலும் வீட்டுக்குள்ளார வெயில் சீசனில் ஹிமாலயாவோட பேபி பவுடர், ஸோ ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் அடிப்பேன். அதை தாண்டி நான் எதையுமே ஃபேஸில் போட மாட்டேன் மார்னிங் நேரத்தில். ஸோ திஸ் இஸ் மை சிம்பிள் எவர் மார்னிங் ரொட்டீன். ஸோ இந்த விட்டமின் சி மட்டும் மார்னிங்கில் போடுவேன். ஸோ அதையும் இன்றைக்கி நான் போடலை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் விட்டமின் சி சீரம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போடுவேன் 1 மினிட் கழிச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோட ரொட்டீன். ஸோ இதை தாண்டி நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹேர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பவுன்ஸியாக இருக்குது. ஸோ ஹேரை வந்து இப்போ கட்டியிருந்ததை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஷைனிங்கான ஒரு ஃப்ளோயி ஹேர் வந்து எனக்கு இப்போ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக சில்கியாக ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் ஹேர் வந்து. ஸோ இதுதான் வந்து நான் என்னோட ஹேர் ரொட்டீன், ஹேர் வாஷ் ரொட்டீன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இந்த ஹேர் வாஷ் ரொட்டீன் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.